பேசுகின்றார். சண்பை அமர்ந்தனை இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் ஆண்டது துவாரகை. துவாரகை ஆண்டு வந்தார். மகாபாரதத்துடைய இறுதி கட்டம் இந்த வரலாறு. அந்த துவாரகையில் நிறைய கோபாலர்கள் இருப்பாங்க. பசுவை மேய்க்கின்ற ஆயர்கள், கோபாலர்கள், அவர்கள் நிறைந்த நாடு தான் துவாரகை. அதுல ஆண்ட மன்னர் தான் கிருஷ்ணன், கிருஷ்ண பகவான். அவர்கள் விதின்னு ஒரு விதி முடிஞ்சதுன்னு வைங்க, அங்க ஒரு செயல் வரும், ஒண்ணு நடக்கும், அதுக்கு ஒரு காரணம் வரும். இப்ப அந்த நாடு நகரம் அழிய போறது, எல்லாம் முடிய போறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் முடிய போகுதுன்னா அங்க ஒரு தீங்கு நடக்கும். முதல்ல ஒரு தீங்கு நடக்கும். அது என்னன்னு சொன்னா, அந்த ஊர்ல உள்ள சில பேர்கள் குடித்து போட்டு கும்பாட ஆடுறவங்க. இப்போ உள்ள நம்ம டாஸ்மாக் மாதிரி அங்கேயே இருந்திருக்கும் போல நிறைய. எப்ப பார்த்தாலும் குடிச்சு போட்டு கும்பாட ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல இது இருக்குமா? இருக்காது. அதுல சில இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பையனுக்கு வந்து பெண் வேடமிட்டு பிரெக்னென்ட் மாசமா இருப்பதை போல அந்த வயிறெல்லாம் வைத்து கொண்டு அந்த பையனை கூட்டிட்டு வர்றாங்க. அங்க வனத்துல ஒரு மாமுனிவர், நம்மளுடைய வணக்கத்துக்குரியவர், நமக்கெல்லாம் குருநாதர், திருமுருகன் பூண்டி தலத்தை இவ்வளவு பெருசா உருவாக்கியவர் துர்வாச முனிவர் அமர்ந்து தவம் செஞ்சுட்டு இருந்தார். எவ்வளவு பெரியவர். அவருக்கு முன்னாடி வர்றாங்க. அவருக்கு எதுக்கு அவர் கோபம் வரும். ஆனா அவர் கோபம் தான் நன்மையில தான் முடியும். ரொம்ப கோபக்காரர், பெரிய முனிவர். அவருக்கு முன்னாடி ஏதோ நேரம் அப்படி சொல்லுவாங்க, நேரம் முடிய போதுன்னா அப்படிதான் நடக்கும். அவருக்கு முன்னாடி வந்து இந்த பசங்க எல்லாம் விளையாடுறாங்க. ஏ முனிவரே, நீ தான் பெரிய தவம்லாம் செய்கிறாம்ல, இந்த வந்திருக்கு இந்த பெண்மணிக்கு என்ன பிள்ளை, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளை பிறக்குமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு துர்வாச முனிவர் அனைத்தும் அறிந்தவர் அல்லவா. அவர் சிரிச்சிட்டு, ஆண் பிள்ளையும் பிறக்காது, பெண் பிள்ளையும் பிறக்காது, உங்களுடைய வம்சத்தை இல்லையா இந்த நாட்டை எல்லாம் அழிக்கக்கூடிய இரும்பு உலக்கை பிறக்கும். அடுத்த செகண்டே அந்த இரும்பு உலக்கை வயிற்றுல இருந்து வந்துருச்சு. இது கிருஷ்ண பகவானுக்கு இந்த செய்தியெல்லாம் போகுது. கிருஷ்ணன் அவ்வளவுதான் முடிஞ்ச போல முடிவு பண்ணிட்டார். ஓ, நம்ம காலம் முடிய போகுது, இன்னும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவுக்கு ஒரு வந்துட்டார். என்ன பண்ணாரு, அந்த உலக்கையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நல்ல பொடி பொடியா மாவு மாதிரி, நல்ல மைதா மாவு அரைச்ச மாதிரி அந்த உலக்கையை நல்லா அரைக்க சொல்லிட்டாரு. நல்ல பவுடர் ஃபார்ம் அரைச்சிட்டாங்க. அரைச்சி போய் கடல்ல போய் நடுக்கடல்ல போய் தூவி விட்டுருங்க. அதே போய் நடுக்கடல்ல தூவிட்டாங்க. அப்பா முடிஞ்சிருச்சுட்டு எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அக்க நடந்தது என்னன்னு சொன்னா, அந்த கடல்ல நிறைய மீன் என்ன இருக்கும் இல்லையா, அது ஒரு மீன் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அரைச்ச அந்த இரும்பு துகள் இருக்கு இல்லையா, அது நீர்ல பட்டினோன்னையும் இந்த வேப்ப மரத்து விதை இருக்கும் பாத்தீங்களா, வேப்பம்பழ விதை, ஒரு சிறிது நேரத்தில் நிறைவாயிரும். இது கொஞ்சம் நீண்டதா இருக்கா, பாட்டு இப்படி இருக்கு. வேப்ப மரத்து வேப்பம்பழ விதை இருக்கு பாத்தீங்களா, அந்த விதை அளவு அந்த இரும்பு தூள்லாம் கடலுக்குள்ளேயே நீர் சேர்ந்த உருண்டையா இருக்கு. அதை ஒரு மீன் கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு. அந்த இரும்பு தூளை சாப்பிட்டுச்சு, இரும்புலைக்கு சாப்பிட்டுச்சு. அந்த மீனை ஒருத்தன் வலை போட்டு குடிச்சிட்டான். ஒரு மீனை வலை போட்டு குடிச்சான். அந்த மீனை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த மீனை ஒன்னா அறுத்துருக்கான். அடுத்து பார்த்தா இரும்பு துகள் மாதிரி உருண்டையா ஒன்று இருக்கு. மீனை புதுசா இருக்கு. அந்த மீனை சாப்பிட்டு, அந்த இது நல்லா இருக்கே, அந்த இரும்பு உருண்டையா இருக்கே அப்படி சொன்னுடைய அம்பு வில்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வில்லுடைய நுனியில அதை மாட்டி வச்சுட்டான். மற்ற அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இது தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வில் நுனியில அது மாதிரி வச்சுட்டான். முடிஞ்சு தான் வினை. அந்த விதி பலன் எப்படி எல்லாம் செய்து பாருங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னா, அந்த இரும்பு உலைக்கு அரைச்சு உள்ள போட்டாங்கல்ல, அது அப்படியே கடல் அலைகள் அப்படியே அடிச்சு கொண்டு கடற்கரை ஓரத்தை சாத்தி விட்டுருச்சு. அது வளர்ந்து நாணல் கோரை புல்லாக நீள நீளமா வளர்ந்து நிக்குது அந்த இரும்பு. இந்த சமயம் பார்த்து அந்த ஊர்ல தான் அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அங்க மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கும் போது இங்க உள்ள மாதிரி நிறைய குடிக்கிற ஆளாளுக்கு குடிச்சு
அவங்களுக்குள்ளேயே அடிக்கிறாங்க. அடிக்கும் போது கடற்கரை ஓரத்தில் ஒரு குரூப் வந்து அடிதடி நடந்துட்டு இருக்கு. அப்போ கோபம் வந்து எதா இருக்கு பார்த்தா அந்த கோரப்புல் பெருசா வளர்ந்துருக்குல்ல, அதை ஒருத்தன் எடுத்தான். பார்த்தா அது உழக்கமாய் நல்லா இருக்கு. ஓங்கி ஒரு ஓடு போட்டான், அவன் முடிஞ்சான். நீ அடிச்சே நான் அடிப்பேன், அவன் ஒரு ஓங்கி போட்டான், முடிஞ்சான். இப்படி ஆளாளுக்கு அந்த அந்த இரும்பானால் அந்த பொருட்களை கொண்டு அவரவர்களே அடிச்சு எதிராளிகளை அடிச்சு அந்த நாடே முடிஞ்சு போச்சு. குடிச்சதுனாலையும் பெரியவங்களை பழிச்சதுனாலையும் அந்த துவாரகையே மொத்தமா முடிஞ்சிச்சு. மொத்தமா முடிஞ்சிச்சுன்னு கிருஷ்ண பகவான் கேள்விப்பட்டார். நான் அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த கடல்ல ஒரு பெரிய ஆழ இலையிலே தன்னை சுருக்கி கொண்டு குழந்தை வடிவமாக்கி அதுல துயில ஆரம்பிச்சார். நீரில் திரு நாராயணன் அல்லவா, அதுல ஒரு திருவடியை கீழே வைத்து கொண்டு மற்றொரு திருவடி லேச மேல தூக்கிட்டு அப்படியே நீர்ல அரிதுயில்னு சொல்லுவாங்க, சிவயோக நிலையில அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது கடற்கரையில இருந்த மீனவன் இன்னைக்கு போய் ஒரு மீனை நல்லா பிடிக்கணும்னு நினைச்சிட்டு வர்றான். அப்படி வரும்போது அந்த மீனவனுடைய கண்ணில் தூரத்துல இவருடைய காலு தெரிஞ்சிருக்கு. அந்த காலை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு தெரிஞ்சா அது ஒரு கடல்ல இருக்கின்ற ஒரு சின்ன சின்ன கொக்கு இது மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த ஏற்கனவே எடுத்தான வில்லு அம்பு அவனே தான், அந்த இரும்பு நுனியில கொண்டு இந்த அம்பு உள்ள வச்சான்ல அவனே தான். அப்படியே எடுத்து ஏதோ நெருங்க சொல்லி ஒரு அம்பை எய்தான். அது நேரம் அவருடைய காலில் பட்டுச்சா அவர் நேரம் வைகுந்தம் போயிட்டார். அவருடைய காலம் முடிஞ்சது. ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும், அதனால அவரும் போயிட்டார், முடிஞ்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நிகழ்ந்து ஒரு நாடே அழிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பாக்குறாரு துர்வாச முனிவர். நாம் தானே காரணம் அவர் சிந்திக்கிறார். இவ்வளவு அழிவுக்கு நாம ஒரு காரணம் ஆயிட்டோமே, அவன் செய்த தவறுதான், இதுதான் சாபம், அது தவறு தானே அப்படின்னு அடியார்கள்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. இதுக்கு ஒரு பரிகாரம், தோஷ நிவர்த்தி. இத்தனை படிபாவத்தை நம்மளை விட்டு நீங்கணும்னா என்ன செய்யணும்? சிவபெருமானை தவிர வேற யார் இருக்கான்னு சொல்லி நேர சீர்காழிக்கு வந்து துர்வாச முனிவர் இறைவனுக்கு பலகாலம் சிவபூஜை செய்து அதன் வழி இறைவனுடைய அருளை பெற்று உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது, சாமி இப்படி நிகழ்ந்தது, தாங்கள் அறியாததா இவ்வளவு நிகழ்வு நடந்ததே, அது படிபாவம் வந்தல்லவா அடியனை சேரணும், அந்த படிபாவங்கள் உன்னை விட்டு நீங்கும் சண்பை முனியே என்று சொன்னார். சண்பை, அவருக்கு சண்பை முனியே இந்த படிபாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் சொன்னார். அப்படிப்பட்ட பெரும் வரத்தை கொடுத்த பெருமான் திரு பிரம்மபுரத்து பெருமான் என்று அவர் பேசுகின்றார்.